கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் ஆன் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளவும் தெரிந்து கொள்ளவில்லையோ? பிரியமான தேவஜனமே, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லி இயேசுவும் சொன்னார். அதை எடுத்து எழுதுகிறான். தரித்திரர் என்பது பணத்திலே பொருளாதாரத்திலே கஷ்டப்படுகிறவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லா சிச்சுவேஷனிலும் எல்லா ரீதியிலும் அவர்கள் கைவிடப்பட்டு எல்லா சூழ்நிலையிலும் நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு வாழ்கிற, திக்கு தெரியாமல் வழி தெரியாமல் ஜீவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது என்று இயேசு சொன்னார். சுவிசேஷம் யார் ஏற்றுக்கொள்வார்? இதே அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். தன் வாழ்வில் குறைவே இல்லை, ஒரு பிரச்சனையும் போராட்டமும் இல்லை என்பவன் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வான்? இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல கூட அவரிடத்துல கஷ்டப்படுகிறவர்கள், வருத்தப்படுகிறவர்கள், பாரம் சுமக்கிறவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். வியாதியஸ்தர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அளவோளை பேசுகிற நானானாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களானாலும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு இருந்தோம். அந்த தேடலுக்கு இந்த பூமியில் எங்கு நமக்கு வழி இல்லை, நமக்கு அது நின்று நம்மை விடுவிக்க ஒருவரும் இல்லாத போது கர்த்தராய் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம். வியாதி நேரங்கள்ல, போராட்ட நேரங்கள்ல, பிரச்சனை நேரங்கள்ல, கண்ணீர் நேரத்துல, சூழ்நிலை மாற்றங்கள்ல நாம் அவரை தேடினோம். அவர் நமக்கு உதவி செய்தார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கூப்பிட்ட போது அவருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டபடினாலே அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து நம்மை இரட்சிக்க அவர் வல்லவராயிருந்தார். பிரியமானவர்களே, வேதத்திலே பல காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு மத்தேயு சுவிசேஷத்திலே சொன்னார், என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று. அவரிடத்தில் வந்தவர்கள் யார்? குருடன் வந்தான், குஷ்டரோகி வந்தான், தன் சகோதரனை மறிக்க கொடுத்த சகோதரிகள் வந்தார்கள், வியாதியஸ்தர்கள் வந்தார்கள், அசுத்தாவினாலே பாதிக்கப்பட்டவர்கள் வந்தார்கள். தன் பிள்ளைக்காக, தன் வேலைக்காரனுக்காக அவரிடத்துல வந்தவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் பார்த்துதான் சொல்லுகிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே. யாக்கோபு சொல்லுகிறான், தரித்திரரை, இப்படி கஷ்டப்படுகிற, ஒடுக்கப்பட்டு கிடக்கிற, நலிந்து இருக்கிற நம்மை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்க நாம் பெற்றுக்கொண்டதான இந்த ரட்சிப்பு, இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை எவ்வளவு விசேஷமானது, விலை மதிப்பில்லாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் கொண்டிருக்கிறதான அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. அதை குறித்த கருசனையும் தெளிவும் நம்முடைய வாழ்வில் தினம் தினம் இருக்க வேண்டும். நாம் சந்திக்கிற காரியங்கள் ஒன்று நம்மை மேற்கொள்ளாது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் இந்த உலகத்தை ஜெயித்தவர். நாம் சந்திக்கிற சத்துருவாகட்டும், பிசாசாகட்டும், இருளாகட்டும், எந்த கிரியானாலும் எந்த வியாதியானாலும் அவைகளுக்கெல்லாம் மேலான தெய்வம் அவர். எப்படி நம்மை கைவிடுவார்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக உலக காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டாம். விசுவாசத்தில், இந்த உலகத்தில் நம்மை விட பணபலம் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், படித்தவர்கள் ஏராளம் உண்டு. அவர்களை எல்லாரை விட உங்களையும் என்னையும் விசுவாசத்தில்
ஐஸ்வர்யவான்களாக, அவர்களிலும் மேலானவர்களாய் பரலோகம் அப்படிதான் நம்மை பார்க்கிறது. அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏனெனில் இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்கிற நாட்களில் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. சிந்தித்து பாருங்களேன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கிறவர்களை அழைத்து நீங்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் பரலோகத்தின் சுவிசேஷம், இந்த இரட்சிப்பு உங்களுக்கானது என்று சொல்லி, அவர்கள் எப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கானவர்கள், எப்படிப்பட்ட கனத்துக்கான ஊழியத்துக்காக ஏற்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை தெளிவுபடுத்தினார். காலவோளை நாமும் அதை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். நம்முடைய காரியம் ஏதுவானாலும், என்ன சூழ்நிலையில் நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை மாறாவா இருக்கலாம், கசப்பா இருந்திருக்கலாம். கசப்பான அனுபவத்தில் இந்த காலவோளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய மாறா மதுரமாய் மாறும். தினகோமினுடைய வாழ்க்கையை, ரூத்தினுடைய வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாய் மாற்றினது உண்மையானால், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இதை கேட்கிற யாரானாலும் அவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களை விசுவாசத்தில் தேறினவர்களாய், ஐஸ்வர்யவான்களாய் அவர்களை உருமாற்றம் செய்ய அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. நாம் பெற்றிருக்கிற இந்த இரட்சிப்பை குறித்து அசதியாயிராமல், நீங்க போகிற சபையினுடைய வளர்ச்சிக்காக, அந்த சபையினுடைய தரிசனம், ஊழியக்காரருடைய பாரம் தரிசனம் நிறைவேறுவதற்காக அவருடைய பிரயாச தியாகங்கள், அவருடைய விசுவாச நம்பிக்கைகள், அவருடைய ஜெபம், அவருடைய உபவாசங்கள் வீண் போகாதபடி இந்த ரட்சிக்க பெற்றதான ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாய் நீங்கள் பெற்றுக்கொண்டதான இந்த ஐஸ்வர்யத்தின் மகிமையை, இந்த ரட்சிப்பின் மகிமையை மற்றவர்களுக்கு, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுக்கு என்னவா இருக்கட்டும், அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுங்க. தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும். வருகை நாட்கள் சமீபத்திருக்கிற நாட்கள்ல எப்படியாகிலும் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் நண்பர்கள், உறவுகள், உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவர், உங்கள் தெருக்களில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் இயேசுவை அடையாளப்படுத்த கர்த்தர் தரித்திரராகிய நமக்கு இந்த விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா என்று நிறுத்தி இருக்கிறார். வேதத்துல பல சாட்சிகள் உண்டு. ஏசப்பா இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் பல காரியங்களை சொன்னார். அதுல நான் ஏற்கனவே சொன்னது போல சீஷர்களுக்கு சொன்னார், தம்மை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு கூட மத்தேயுல சொல்லுகிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. பரலோக ராஜ்யம் அவரை அனுப்பின பிதா தரித்திரர் அல்ல. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் அவருக்கு முன்பு, அவர் பிரசனத்துக்கு முன்பு, அவர் மகிமைக்கு முன்பு, அவர் சிங்காசனத்துக்கு முன்பு, அவர் பாதத்துக்கு முன்பு அவைகளெல்லாம் குப்பை, ஒன்றுமில்லாதது. உளவும் மகிமையும் மகத்துவம் நிறைந்த தெய்வம். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை நான் ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறேன். இங்கே மதிக்கத்தக்கதெல்லாம் அங்கே மிதிக்கத்தக்கதாய் கர்த்தர் வைத்தார். ஏன்? நம்ம இங்க இருக்கிற நம்முடைய உலக பிரகாரம் நம் கண் பார்க்கிற பணம், பொருள், செல்வம் இவைகள் மேலானது என்று சொல்லி மனிதன் அதற்காய் ஓடுகிறான், அதற்காய் கொலை செய்கிறான், அதற்காய் என்ன வேணாலும் செய்கிறார்கள். அதையெல்லாம் அங்க மிதிக்கத்தக்கதாய் கர்த்தர் வைத்தார். அதெல்லாம் ஒன்றுமில்லை, தேவன் அதற்கு மேலானவர். சூரியனும் சந்திரனுமே அங்கே ஒன்றுமில்லை, தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த மகிமையான தெய்வம் இந்த மகிமையான சுவிசேஷத்தின் இரட்சிப்பை தரித்திரர்களுக்கு முதல்ல கொடுத்தார். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாத்திரமல்ல, இந்த பூமியிலேயோ அவர்களை சுகமாய் அவர்களை வாழ வைத்த தெய்வம் அவர். இந்த காலவோளை நிச்சயம் நம்பி இருக்கிற இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தவர், உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் முத்தரித்த தெய்வம்
நிச்சயம் உங்களை இந்த பூமியில் வாழ வைக்க அவர் தெய்வமாய் இருக்கிறார். அவர் மாறாத கர்த்தர். நான் சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களுக்கு கவனம் செலுத்தாமல் ராஜ்யத்தை கட்டுவதற்கு கவனம் செலுத்துவோமானால் நிச்சயம் நம்முடைய போராட்டங்கள், நம்ம பிள்ளைகளுடைய போராட்டங்கள், குடும்பத்தின் போராட்டங்கள், எதற்காய் அழுகிறோம், எதற்காய் கவலைப்படுகிறோம், அவைகளெல்லாம் தானாய் நம்முடைய பாதங்களுக்கு அவர் அடங்க பண்ணி நம்மை வெற்றி சிறந்து முன்னேறி கடந்து போக செய்ய அவர் போதுமான தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாய் வந்தபோது செங்கடலுக்கு முன்பு அவர்கள் நிற்கிறார்கள். பின்பு பார்வோனின் சேனை அவர்களை நெருங்குகிறது. ஒரு பக்கம் மாம்ச கண் பார்த்த உடனே இருதயம் படபடக்குது. செய்திகளை கேட்கும் போது இன்று நாமும் கவலைப்படுகிறோம் அல்லவா? என்ன நடக்கிறது என்று கொந்தளிக்கிறோம், புலம்புகிறோம். அப்படிதான் என்று அவர்களும் புலம்பினார்கள். தெய்வ மனுஷனும் அதை கேட்டபோது அவனுக்கும் கலக்கம் இருந்தது. உடனடியாக தன்னை அனுப்பின, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினவர் 10 வாதைகளை கொடுத்து அவர்களை அடித்து அவர்கள் மத்தியிலே இவர் தன்னை அனுப்பினவர் தெய்வம் என்பதை அடையாளப்படுத்தி புறப்பட்டு வந்ததான மோசே கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்தான். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் என் நம்பிக்கைக்குரியவர் நீர் ஒருவரே. ஞானி சொல்லுகிறான், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி மோசே ஜெபித்த போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அவர்கள் அறியாத பாதையில், ஒரு மனிதனும் நடக்காத பாதையில் அற்புதமாய் கர்த்தர் அவர்களை நடத்தினார். இந்த கால ஓளை ஒருவருக்கும் இதுவரை நடந்திராத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க. வேதத்துல ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டு இருக்கும். சிரியா தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான் அவனுடைய வீட்டிலே இஸ்ரவேல் தேசத்தின் ஒரு சிறு பெண்ணை அடிமையாக வேலைக்காக வீட்டில் அமர்த்தி இருந்தான். தேவன் அவனுடைய கரத்தினாலே ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவனுடைய சரீரத்திலோ குஷ்டரோக வியாதி இருந்தது. நன்றாய் கவனியுங்க. தன்னுடைய எஜமானன் வியாதிப்பட்டு இருக்கிறான். இந்த சிறு பிள்ளை அவள் தன் வீட்டில் வேலை செய்கிறார். தாய் தகப்பனிடத்திலிருந்து, தேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு மனவேதனையில் மனம் நொந்து போய் அங்கே அவள் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது தன் எஜமானனுக்கு ஒரு கெட்ட காரியம், இல்லையெனில் மற்றவர்கள் அருவருக்கிற வெறுக்கத்தக்கதான ஒரு வியாதியில் எஜமானன் பிடிப்பட்ட போது இந்த பிள்ளை சந்தோஷப்படல. நீ எனக்கு தீமை செய்த, ஆதலால் கர்த்தர் உனக்கு இப்படி செய்தார் என்று சொல்லி சொல்வதற்கு பதிலாக பல நேரங்களில் நாம் அப்படி பேசுகிறோம். அந்த சிறு பிள்ளை நமக்கு நல்லதொரு பாடத்தை இந்த நாளில் கற்றுக் கொடுக்கிறார். அவள் அப்படி பேசாமல் அவள் தன் எஜமாட்டின் இடத்துல சொல்லுகிறார், என் எஜமானன் எங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற என் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு, தேவ மனிதனிடத்திற்கு, தேவ சமூகத்திற்கு போவாரானால் நிச்சயம் அவருக்கு அங்கே சுகம் கிடைக்கும் என்று லெட்டரை வாங்கிக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். இஸ்ரவேல் தேசத்து ராஜா வஸ்திரத்தை கிழித்துக்கிட்டான். அப்ப எலிசா சொல்லுகிறார், நீ ஏன் வஸ்திரத்தை கிழிக்கிற? இங்கே ஒரு தீர்க்கதரிசி தேவ மனிதன் உண்டு என்பதை கர்த்தர் அடையாளப்படுத்தவே அவனை இங்கே அனுப்பினார். அவனை என்னிடத்தில் அனுப்பு. எலிசா நாகமான் தனக்கு முன்பு வந்து நிற்கும் போது உள்ள இருந்தே சொல்லுகிறான், அவனை யோர்தான் நதியில போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணிட்டு போக சொல்லு, குளிச்சுட்டு போக சொல்லுன்னு. அவனுக்கு கோபம் வருகிறது. அவனோடு கூட இருக்கிற அவனுக்கு உதவி செய்கிறவன் சொல்லுகிறான், ஒரு பெரிய வேலை சொன்னால் செய்வீர் அல்லவா? ஒரு போகிற வழியில ஸ்நானம் பண்ண குளிச்சுட்டு போதானே சொன்னாரு, செய்துட்டு போவோம், சாதாரண வேலை இதுன்னு செய்தான். 7 தடவை அவன் முங்கி எழும்பினான். கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். எப்படிப்பட்ட சுகம்! சிறு பிள்ளையின் சரீரம். ஏனெனில் அங்கே தன் வீட்டில் வேலை செய்த அந்த சிறு பிள்ளையினுடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்தபடியினாலே கர்த்தர் இப்பொழுது அவன் சரீரத்தை அந்த பிள்ளையின் சரீரத்தை போல மென்மையானதாய் மாற்றினார். வியாதி நீங்கி சுகமாய் இருந்தார். கீழ்ப்படிவதும் தெய்வ மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதும், சேஷமாய் உங்கள் சபை போதகர்களுக்கு நீங்கள் செவி கொடுப்பதும், திருவிருந்து கொடுக்கிற, உங்களை ஸ்தானப்படுத்தின, இல்லை வேலை நிமித்தமாய் நீங்கள் வெளி ஊர்களில் போய் எந்த சபையில் ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளுகிறீர்களோ அந்த ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்க பழகுங்க.
அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ஆதலால் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. சிறுமைப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் என்ன சூழ்நிலையானாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தரித்திரராகிய எங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றினீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சிறும்பெண் நாகமானுக்கு உதவி செய்தது போல ஆண்டவரே, எங்களுடைய குறைகளையும் எங்களுடைய சூழ்நிலைகளையும் பார்த்து மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதை ஆண்டவரே நாங்கள் விட்டுவிடாதபடி ஆண்டவரே, அந்த சிறும்பெண்ணை போல என்ன சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை ரட்சிப்பை நாங்கள் தாராளமாய் தைரியமாய் சொல்ல ஜெபிக்க தேவன் உண்டு என்பதையும் ஆண்டவரே, தேவனுடைய சபை உண்டு என்பதையும் தேவனுடைய மனுஷன் உண்டு என்பதையும் அவள் அடையாளப்படுத்தினது போல கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது நாமத்தை அடையாளப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கும். இவருடைய இந்த பூமியின் வாழ்விலே, குடும்பத்திலே, இவர்கள் வாழ்விலே ஆண்டவரே இருக்கிற எல்லா தரித்திரங்களும் மாறட்டும். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தின் நன்மையினாலே திருப்தியாக்குவீராக. இவர்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தையும் கொடுத்து இந்த நாளில் நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தும். உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகளை, ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.